ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமோசா ரெசிபி, ஆனியன் சமோசா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எடுத்துக்கலாம். மைதா மாவு ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். இது 1/4 கிலோ அளவு. ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி நல்லா சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி தட்டி எடுக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டில் மாவு நல்லா திரட்டிக்கலாம். மைதா மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி மெல்லிஸாக திரட்டணும். ரொம்ப தின்னாக இருக்கணும். பாருங்க, நல்லா மெலிசாக ரொம்ப தின்னாக இருக்கணும். நல்லா தெரியணும், எந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த மாதிரி மெலிசாக திரட்டிக்கிங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் சமோசா. இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் சூடுபடுத்திக்கலாம். நம்ம திரட்டி வச்ச மைதா மாவை லைட்டாக சூடுபடுத்தினா போதும். 2 சைடும் பாருங்கள், இந்த அளவுக்கு வரும்போது நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம லைட்டாக சூடுபடுத்தி எடுத்துடலாம். சைடை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வர வரைக்கும் 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த கட் பண்ணதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நமக்கு சமோசாவுக்கு ஷேப்புக்காக இப்போ நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம பொடியாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாத்திரம் எடுத்தாச்சு. நம்ம வெங்காயம் நீட்டாக இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் இதை போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகத்தூள் 1 ஸ்பூனு. இப்போது வெறும் மிளகாத்தூள் அதையும் 1 ஸ்பூனு. இப்போது தேவையான அளவு சால்ட். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா சமோசா பீஸ்லாம் இதில் போட்டுடலாம். வாங்க, நல்லா இப்போ பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணோம்ல, வெங்காயம்லாம் அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம உடச்சி போட்டு அந்த சமோசா பீஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா மாவு நம்ம பேஸ்ட் ஒட்டுறதுக்கு கரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மைதா மாவு பேஸ்ட்டை போட்டு இப்போ சமோசா ஒட்டிட்டு பாருங்கள், இது அப்படியே ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு மைதா பேஸ்ட்டை வந்து இந்த சைடெலாம் போட்டு ஒட்டிடலாம். அப்போ தான் பிரியாமல் வரும். இப்படி நல்லா மசாலாலாம் உள்ளே தள்ளிட்டு பேஸ்ட்டு தடவணும் இல்லையா, அப்படியே நம்ம ஒட்டிட்டா அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சமோசா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னொன்று பண்ணலாம். கார்னரில் பேஸ்ட்டு தடவிட்டுங்க இப்படி ஒட்டிட்டு அப்படியே இன்னொரு ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம மசாலா வச்சிடலாம். நல்லா மசாலா உள்ளே தள்ளிட்டு பேஸ்ட்டு தடவிட்டு இப்படி ஒட்டிட்டோன்னா இந்த கார்னர்லேயும் நம்ம பேஸ்ட்டு தடவிடலாம். தடவிட்டு அப்படியே நம்ம ஒட்டி விட்டுட்டா அவ்வளோதாங்க, சமோசா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதே எண்ணெய் பொரிச்சு எடுத்தாலே அதே எண்ணெயில் நம்ம சமோசாவை போட்டு எடுக்கலாம். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம திருப்பி போடலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி பொறுமையாக திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறுது. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக பார்க்கவே அழகாக சமோசா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணலாம். வாங்க சமோசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிரிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிறிஸ்பியாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.